ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீதானே என் சந்நிதி, அத்தியாயம் 35. அப்போ எங்களுக்காகத்தான் நீங்கள் இங்கே தங்கிறது இல்லையா என்று ஆச்சரியமாக சுமித்ரா கேட்க, ஆமாம் என்றான். சில முறை விசித்ரா சொல் பேச்சு கேட்காம வீம்பா ஏதாவது செஞ்சா ஆயா திட்டும்போது, உங்களுக்காகத்தான் அவன் கஷ்டப்படுறான், மாளிகை மாதிரி வீட்டை கட்டி போட்டுட்டு அங்கே ஓட்டு வீட்டில் இருக்கிறான், உங்களுக்கு திமிர் கூடி கொளுத்து போய் ஆடுறீங்க என்பார். இங்கே இருந்தால் இவங்க கண்ட்ரோலுக்கு பயந்து தனிக்காட்டு ராஜாவா கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் இருக்கணும்னு இவங்க மகன் நினைக்கிறாரு. இந்த ஆயா என்னடானா எங்களுக்காக கஷ்டப்படுறாருன்னு சொல்கிறார், அந்த மேனகாவிற்காகத்தான் கஷ்டப்படுறார் என்று இவள் மனதிற்குள் திட்டி இருக்கிறாள். வா என்று அவளை கூட்டிக் கொண்டு சென்றான். அவன் அறையில் அவளை மெத்தையில் அமர வைத்தவன் அவளை பார்க்க அவள் குனிந்த தலை நிமிரலை. அவள் மோவாயை பிடித்து தூக்கி, என்ன பயமா இருக்கா என்று கேட்க, என்று கூட சொல்ல முடியாமல் தலையை ஆட்டினாள். அவள் கைகளை எடுத்து தன் கைக்குள் வைக்க அது பயத்தில் வியர்த்து போய் இருந்தது. ஏய், எதுக்கு இப்படி பயப்படுற என்று அவளை தோளோடு அணைத்தவன், திருமணமான பெண்கள் அனைவரும் இதை கடந்துதான் வரணும். முதல் முறைதான் இந்த பயம், தயக்கம் எல்லாம், அப்புறம் பழகிடும், சரியா என்றவன் அணைத்திருந்த அவள் தோள்களை வருடினான். முதலில் பயத்தில் அவள் எதையும் உணரலை. ஆனால் அவன் மூச்சுக்காற்று அவள் தோள்களை சுட்டது. மெல்ல தோளில் இருந்த கை இடையை தழுவியது. ஒரு கை அவளை இடையோடு சேர்த்து அவனுடன் அணைத்து கொள்ள அவன் முகம் அவள் கழுத்து வளைவில் புதைந்து கொண்டது. அவ்வளவுதான். அவள் உடல் நடுங்கியது. மித்து, பயப்படாத என்று கரகரத்த குரலில் மெல்ல அவள் காதிற்குள் சொல்ல உடல் சிலிர்த்து அடங்கியது. அவன் உதடுகள் அவள் கழுத்து வளைவில் முத்தமிட அவள் கைகள் அவனை ஆதரவாக பிடித்து கொண்டது. அவளை மெல்ல தன் மடியில் தூக்கி வைத்து கொண்டவன் மெல்ல அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன் நெற்றியில் தொடங்கி கன்னம், கண்கள் என்று முத்த ஊர்வலம் வந்து கடைசியில் அவள் இதழ்களை முற்றுகையிட்டது. மெல்ல கீழ் இறங்கி அவள் கழுத்தில் முத்தமிட்டான். பெண்ணை அறிந்தவன் அவன். ஆண்மையின் வாசம் கூட அறியாத பெண்ணவள். முதலாக அவன் வெற்று மேனியை தொட்டவளுக்கு ஏதோ போல் இருந்தது. அடிவயிறு பிசைந்தது. உடலுக்குள் ஏதோ புகுந்தது போல் இருந்தது. மெல்ல மெல்ல அவளை தனக்குள் ஒத்தி கொண்டவன் பெண்ணை கூடலுக்கு தயாராக்கினான். பெண்களின் முதல் கூடல் என்பது தாமரை மொட்டு மலர்ந்து மலராக மாறுவது போல் இயல்பாக இயற்கையாக நடக்க வேண்டும். மலர்ந்த பூவில் அவன் தேன் உறிஞ்ச வேண்டும். பெண்ணென்ற மலரை மெல்ல மெல்ல மலரச் செய்தவன் ஆண் தேனீயாக மாறி தேனெடுக்க ஆரம்பித்தான். அமைதியான நீரோட்டம் போல் இரவு முழுவதும் அவர்களின் தாம்பத்திய ஓட்டம் தொடங்கியது. மறுநாள் கண்விழித்த சுமித்ராவிற்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் கீழே உள்ள அறைக்கு ஓடினாள். அங்கேயே குளித்து வேறு உடை மாற்றி வந்தாள். அவனை கண்டதும் திரும்ப அறைக்குள் ஓட, மித்து, மணி 10 ஆச்சு, பசிக்குது, சாப்பிடவா என்றான். அப்போதுதான் அவளுக்கு ஞாபகமே வந்தது. அம்மா மீன் குழம்பு இன்னும் சிலது செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனது. அச்சுச்சோ, மறந்துட்டே மாமா என்றவள், சாரி மாமா, இதோ தோசை ஊத்துறேன், சாப்பிடலாம் என்று அவள் கிச்சனிற்குள் ஓட, மித்துக்குட்டி என்றவன் அவளை அப்படியே அலாக்காக தூக்கி வந்து டைனிங் டேபிளில் உட்கார வைத்தவன் பார்சலை பிரித்து எடுத்து அவளுக்கு ஊட்ட அவள் தலை நிமிர்ந்து அவனை பார்க்கலை. பசி, அதனால் சாப்பிட்டாள். அவனும் சாப்பிட்டான். ஒரே இலையில் அவனும் அவளும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டதும் கிளம்பு, சேலை மாற்றிக்கிட்டு வா, கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்றான். சரி என்று இருவரும் கிளம்பி வர, கார் இல்லையே மாமா என்றாள். வா என்றவன் அவளுடன் வெளியே வர வாசலில் அழகான புத்தம் புது கார் சிவப்பு கலரில் டால் அடித்தது. இது அந்த கார் தானே என்றாள். அதே கார்தான்
என்றான். யாருக்கு இந்த கார் என்று கேட்க, என் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்கிற முதல் பரிசு என்றான். அவள் முகம் சுருங்கி போனது. தப்பு மாமா, இவ்வளவு காஸ்ட்லியா யாருக்குமே பரிசு கொடுக்கக்கூடாது. இது எதுக்கு தேவையில்லாத செலவு என்று சொல்ல, தேவைதான் மெத்து. நான் காரை எடுத்துக்கிட்டு போயிட்டா வீட்டில் உங்களுக்கு தேவைன்னா ஆட்டோவில் தானே போகிறீங்க. இதுவரை நான் வாங்காமல் இருந்ததுக்கு காரணம் டிரைவிங் லைசன்ஸ் யார்கிட்டேயும் இல்லை, அதனால் வாங்கலை. இப்போ உனக்கு கார் ஓட்ட தெரிஞ்சால் உடனே வாங்கிடலாம் என்றான். ஐயோ மாமா, எனக்கே கார் ஓட்ட தெரியாது. தெரியாட்டு என்ன, மாமா சொல்லித்தாரேன் என்றவன், இப்போ வா என்று அவளை டிரைவர் சீட்டில் உட்கார வைத்தவன், ஸ்டியரிங்கை பிடி, இது ஓட்ட கஷ்டமில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான், நீ சும்மா ஸ்டியரிங்கை பிடிச்சா போதும் என்றவன் அவளை தன் மடியில் உட்கார வச்சு அவள் கையின் மேல் கை வச்சு ஓட்டினான். பூஜை போடத்தான் நாம் இப்போ கோவிலுக்கு போகிறோம் என்றான். கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு காருக்கு பூஜை போட்டவன் அவளை காரில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தான். அவனும் அவளுடன் நின்று செல்ஃபி எடுத்து கொண்டான். பிறகு அவர்கள் வீடு திரும்ப 1 மணி ஆகிவிட்டது. பாலு சாப்பாட்டுடன் நின்றான். வாங்க பாலுமாமா என்றாள். இந்தாமா சாப்பிடுங்க 2 பேரும், வரேன் என்றவன் நண்பனை பார்த்து சிரித்துவிட்டு கிளம்பினான். மாமா, அம்மா மீன் குழம்பு இன்னும் சிலது சமைச்சு வச்சிருக்காங்க, சாதம் மட்டும் வச்சா போதும். ஏன் ஹோட்டலில் வாங்க சொன்னீங்க என்றாள். சாப்பிடலாம் வா என்றவன் இப்பவும் அவனே ஊட்டிவிட்டான். அவளும் சாப்பிட்டாள். கை கழுவி விட்டு வந்தவன் ஒரு பாதுஷாவை எடுத்து அவள் வாயில் வைத்தான். அவனும் அதே பாதுஷாவின் ஒரு புறத்தை தன் வாயில் வைக்க இருவரும் சாப்பிட சற்று நேரத்தில் அவள் வாய்க்குள் இருந்த பாதுஷா அவன் வாய்க்கு வந்தது. இதழும் ஒட்டி கொண்டது. முத்தச் சத்தம் முனங்கல் சத்தமும் இடைவிடாது ஒலித்தது. மறுநாள் அவனுடைய தோட்டத்திற்கு கூட்டி வந்தான். சில முறை ஆயாவோடு இங்கே வந்திருக்கிறாள். மிகப்பெரிய தோட்டம், கிட்டத்தட்ட 500 ஏக்கர், 2 ஊர்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருந்தது. 50 ஏக்கர், 2 ஊர்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருந்தது. இங்கே ஏன் மாமா வந்தோம் என்று கேட்க, இது உன்னோடது, வீட்டை பார்த்துக்க அம்மாவும் அக்காவும் இருக்காங்க, நீ படித்தவ, உன்னோட திறமையை நம்ம தொழில்களில் காட்டு. நான் ஆரம்பம் முதல் அரசியலில் சம்பாதித்த பணத்தை தொழில்களில் தான் போட்டு முடக்கி இருக்கிறேன். நிறைய சொத்துக்களை வாங்கி இருக்கேன். அதெல்லாம் இந்த தொழிலில் இருந்து வந்த லாபம் என்று கணக்கு காட்டி இருக்கிறேன். ஆயா பேரில் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன், தெரியுமா? தெரியும் தானே? ஆமாம், அதன் மூலமாகத்தானே நான் நிறைய உதவிகள் நம்ம தொகுதி ஆட்களுக்கு செஞ்சிருக்கிறேன். அரசியலில் வரும் வருமானத்தை முறைப்படுத்தித்தான் எல்லாம் செய்திருக்கிறேன். எத்தனை முறை கேட்டாலும் யார் வந்தாலும் நான் எதிலும் சிக்க மாட்டேன். கட்சியில் நான் ஒரு சாதாரண பேச்சாளர், அவ்வளவுதான். அமைச்சர் எதிலேயாவது மாட்டிக்கொண்டாலும் என்னை பாதிக்காது. வருமான வரி ஒழுங்கா கற்றேன். நம்ம தொழில்களை கண்ணன், பாலு, முத்து 3 பேரும் தான் மேற்பார்வை பார்க்குறாங்க. சரியான ஆட்களை போட்டுத்தான் தொழில் பண்ணுறேன். எல்லா கணக்கு வழக்கும் என்னோட லேப்டாப்பில் வந்துடும், பார்த்து விடுவேன். நம்ம ஆடிட்டர் மிகவும் திறமையானவர். எவ்வளவு பணம் வந்தாலும் அதை எப்படி உள்ளே கொண்டு வரணும் என்று அவருக்கு தெரியும். பொதுவாகவே நம்ம தொழில்கள் நல்லா நடக்குது, நல்ல லாபம் வருது. நஷ்ட கணக்கு காட்ட சில தொழில்கள் வச்சிருக்கிறோம். நீ நம்மளோட ட்ரஸ்ட்டை பொறுப்பெடுத்து நடத்தணும். ஏன்னா பண பரிவர்த்தனை அதிகம் உள்ள இடம் அதுதான். நம்ம வீட்டில் தான் அந்த ட்ரஸ்ட் ஆஃபீஸ் வைக்க போகிறேன். உனக்கு நேரம் கிடைக்கும்போது பார்த்துக்க. இப்போ நம்ம ட்ரஸ்ட்டில் 5 பேர் வேலை பார்க்குறாங்க. ஆஃபீஸ் தனியாக நம்ம ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருக்குது என்றான். ஐயோ மாமா, பணப்பொறுப்பெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க, நான் கவனக்குறைவாக இருந்துட்டா போச்சு என்றாள். அதெல்லாம் பயப்படாத, உனக்கு மேலே நான் இருக்கேன். நான் சரிபார்த்த பிறகுதான் பில் பாஸ் ஆகும் என்றான். அவளை தன்னுடைய புல்லட்டில் ஏற்றிக்கொண்டு அந்த பெரிய தோப்பை வலம் வந்தான். நிறைய தென்னை மரங்கள், மாமரங்கள், கொய்யா, சப்போட்டா, வாழை மரங்கள், பாக்கு, தேக்கு, செம்மரம், இன்னும் நிறைய மரவகைகள், பல மரங்கள் இருந்தது. சொட்டு நீர் பாசன வசதி இருந்தது. தோட்டக்காரருக்கு அங்கேயே வீடு கட்டி கொடுத்து இருக்கிறான். இது போக அவனுக்கு நெல், சாமை, திணை, வரகு, கேழ்வரகு, கம்பு, சோளம் எல்லாம்
எல்லாம் போடும் தோட்டமும் தனியாக இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் வாங்கி போட்டிருக்கிறேன்னா, சொத்துக்காக மட்டும் இல்லை. அரசியலில் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் தாக்குப்பிடிக்க முடியும். நான் தேர்தலில் நின்று ஜெயிச்சு சென்னைக்கு போயிட்டா தொகுதியை பார்த்துக்க என்னை போல ஆள் எவனும் இங்கே இல்லை. அது இல்லாட்டி மக்கள் கிட்ட அதிருப்தி வந்துடும். அதுக்காகத்தான் நான் தேர்தலில் நேரடியாக களம் இறங்குறதே இல்லை. மேற்கொண்டு நேரடி அரசியலில் இருந்தால் பணம் சம்பாதிப்பது கஷ்டம். பினாமியை தேடி ஓடணும். தேவையா எது? நான் அமைச்சருக்கு கூட பினாமி கிடையாது, வேற ஆள் இருக்கானுங்க. அதெல்லாம் மாட்டிக்கிட்டால் போச்சு, தொலைச்சி எடுத்துருவானுங்க. அதுதான் ரொம்ப நேக்கா போறேன். நீ வீட்டில் சும்மா இருக்காம அந்த கணக்குகளை சரிபார்த்து வை என்றான். புரிஞ்சும் புரியாமலும் தலையாட்டினாள். அந்த 4 நாட்களும் அவள் கிச்சன் பக்கம் கூட போகலை. காப்பி டீ கூட தீனாவே போட்டு கொடுத்தான். என்னை விட டீ நல்லா போடுறீங்க மாமா என்றாள். பழைய வீட்டில் டீ காஃபி மட்டும் நான் தான் போட்டுக்குவேன் என்றான். அவளை அவன் கை வளைவுக்குள் தான் வச்சிருந்தான். பிறகு குடும்பத்தார் வந்து விட்டார்கள். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்த தனம், என்னடி ஏன் எதையுமே எடுக்கல? சாப்பிட என்ன பண்ணினீங்க என்று கேட்க, பாலு மாமா கொண்டு வந்து கொடுத்தார் என்றான். சரி என்ற தனம் ஃப்ரிட்ஜை சுத்தப்படுத்தினார். மகளின் முகச்சிவப்பும் உடல் மொழியும் அவள் கணவனுடன் சேர்ந்து விட்டாள் என்று அனுபவசாலியான பெண்கள் இருவருக்கும் புரிந்தது. மித்து மித்து என்று மாடியிலிருந்து தீனா கூப்பிட, யாரு மித்து என்று புரியாமல் தனம் கேட்க, சுமித்ரா தான் 4 நாளில் மித்துவாகி இருக்கு என்றாள் கேலியாக விசித்ரா. ஏய் பொடி வாயாடி என்று முகம் சிவந்த சுமித்ரா மாடி ஏறி போனாள். அறைக்குள் நுழைந்தவள், ஏமாமா என் பேரை ஏலம் போடுறீங்க? விசி கேலி பண்ணுறா என்றாள். இதில் கேலி பண்ண என்ன இருக்கு? ஏன் பொண்டாட்டியை நான் கூப்பிடுறேன். எந்த பேரை சொல்லணும்னு நான் தான் முடிவு எடுக்கணும். அவளுக்கு என்ன சின்ன கழுதை, விடு என்றான். மேனகாவிற்கு இங்கே வீட்டில் நடப்பது எல்லாம் தெரிந்தது. மற்றவர்கள் ஊருக்கு போனது, புது மணமக்கள் மட்டும் இங்கேயே தனியாக இருந்தது. 4 நாளும் தீனா வீட்டை விட்டு வெளியே தனியாக போகலை. மனைவியோடு தான் போனான் என்று அனைத்தும் தெரிந்தது. தீனா மேல் கோபம்தான். ஆனால் அவனிடம் அதை காட்ட இது சரியான நேரம் இல்லை. முதலில் அவனை தனியா அவளுடன் இருக்கவே விடக்கூடாது, தன்னுடனேயே வச்சுக்கணும் என்று தான் நினைத்தாள். ஆனால் அவளுக்கு ஆக வேண்டிய காரியமே வேற. அதற்காக காத்து இருக்கும் இந்த நேரத்தில் எதுவும் செய்யக்கூடாது. ஏன் தீனாவை பார்க்கவே வேண்டாம் என்றுதான் அவள் நினைத்தாள். அதனால்தான் இதை பற்றி எல்லாம் அவனிடம் அவள் வாயே திறக்கலை. கோவிலுக்கு ஏன் வந்தாய்னு தீனா ஃபோனில் கேட்டதற்கு கூட, இது எப்பவும் நான் வழக்கமாக போகிற கோவில்தான். உங்கள் திருமண வாழ்க்கை ரொம்ப திருப்தியாக நல்ல விதமாக இருக்கணும் என்று வேண்டிக்கிட்டு விளக்கு போடத்தான் வந்தேன் என்றாள். அவனால் நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை. சரி என்று விட்டுவிட்டான். தேவை என்றால்தான் இருவரும் ஃபோனில் பேசிக்கொள்வார்கள். மற்றபடி தினமும் அவளுடன் பேசுவது எல்லாம் இல்லை. அதற்கு அவனுக்கு நேரமும் இருக்காது. அதனால் இப்பவும் அவனாக அவளுடன் ஃபோனில் பேசலை. அப்போ அது பெரிதாக தெரியலை. இப்போ அது அவளுக்கு பெரிய விஷயமாக தெரிந்தது. இப்போதெல்லாம் அவன் பழைய வீட்டிற்கு வருவதே இல்லை. அவன் தினமும் வேலை முடிந்ததும் வீட்டிற்கே வந்துவிட்டான். முன்பு மாதிரி வெளியே வீட்டின் மற்ற இடங்களில் கட்டிப்பிடிப்பது, கொஞ்சுவது என்றெல்லாம் இருக்காவிட்டாலும் இயல்பாக அவன் அறையில் அவளுடன் கூடி கழித்தான். அவன் இல்லாத போது பெரிதாக தோன்றும் மேனகாவின் விஷயம் அவன் வந்ததும் அவளுக்கு மறந்து போனது. மறக்க வைத்தான். அவன் வீட்டில் இருக்கும் நேரத்தில் அவள் அவனுடன் கூடவே இருக்கணும். கீழே இறங்கி எதற்கும் போகக்கூடாது. போனாலும் 5 நிமிடத்தில் மித்து மித்து என்று கூப்பிட்டு விடுவான். போங்க மகாராணி, உங்க மகாராஜா கூப்பிடுறார் என்று விசித்ரா கேலி செய்தாள்.